அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, இன்னும் ஒரு பகுதியை நாம் அடைய இருக்குகின்றோம், நரக விடுதலையுடைய பகுதி. இந்த மகஃபிரத்துடைய பகுதியுடைய இறுதி நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவனினால் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டவர்களாக, இறைவனுடைய மகஃபிரத்தை பெற்றவர்களாக நாம் இருக்குகிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களில் கை வைத்து சிந்திப்பதற்கு, கேட்பதற்கு கடமைப்பாடு உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, குர்ஆனிலே வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது அல்லவா, இந்த பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான். மட்டுமல்லாமல் வஜன்னத்தின், சுவனத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், சுவனத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து சென்று கொண்டே இருங்கள் என்று சொன்னால், நல்ல அமல்களில், அமல் இபாதத்துகளில், சுவனத்திற்கு மனிதனை இட்டு செல்லக்கூடிய அமல்களில், வணக்க வழிபாடுகளின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அர்துஹா, அந்த சுவனத்தின் அகலம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அந்த சுவனத்தின் விசாலம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், இந்த பூமி வானம், இந்த வானம் பூமியை விடவும் விசாலமானது எனது சுவனம். அப்படியான சுவனத்தின் பக்கமும், இறைவனினால் கொடுக்கப்படக்கூடிய மகஃபிரத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான். இந்த சுவனம் வானத்தை விடவும், இந்த பூமியை விடவும் விசாலமான இந்த சுவனம் யாருக்கு என்று தெரியுமா? உஇத்தத் லில் முத்தகீன், இந்த சுவனம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு என்றால் தக்வாதாரிகளுக்கு, இறையச்சமுடையவர்களுக்கு. இந்த ரமலானுடைய நோக்கமே இறையச்சம். இந்த ரமலானுடைய மாதத்தில் எவர்கள் எல்லாம் தக்வா உள்ளவர்களாக, ரமலானின் மூலமாக பயபக்தி உடையவர்களாக எவர்கள் ஆகுகிறார்களோ அவர்களுக்கு தயார் செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடியதுதான் அந்த சுவனம் என்பதாக குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, அந்த சுவனத்தை அடைவதற்கு நாம் என்ன தகுதி உடையவர்களாக இருக்குகிறோம்?